அண்ட் தென் வந்து முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர். ஓகே, செல்ஃப் கேரும் செல்ஃப் கம்பேஷனேட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து என்னன்னா மற்றவங்க மேலே வந்து ரொம்பவே கேர் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே கூட கேர் பண்ணுறோம், ஃபேமிலி இவங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும், இல்லை யாரே தெரியாதவங்க வராங்கன்னா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஆனால் நமக்காக நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதும் இல்லை வந்து நம்மக்கிட்ட வந்து கைண்டாக இருக்கிறதும் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாகவும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்களே பேசிக்காதீங்க. அதாவது பேசுறதுன்றப்போ மைண்ட் லெவலில் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த டாக் வந்து திங்கிங் வந்து போயிட்டுருக்கும். 2 பேர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லும். இன்னொரு வாய்ஸ் என்ன சொல்லும், உங்களுக்குள்ள இருக்க வாய்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லும், இல்லை உன்னால் முடியாது, லாஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணல, நீ தோத்துட்டல, உனக்கு இந்த அவமானம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் வந்து சொல்லுது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இல்லை பாசிட்டிவாக தான் நடக்கும், எனக்கு எப்பயுமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவிட்டியாக அஃபர்ம் பண்ணிவிட்டு நல்லதாகவே உங்களுக்கு நல்லதாக கைண்டாக பேசி உங்களை வந்து நீங்களே எம்பத்தைஸ் பண்ணுங்கள். உங்களை ஃபஸ்ட்டு கைண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கலி உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள், எமோஷனல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா சாப்பிட்றதா இருக்கட்டும், உங்கள் ஃபிசிக்கை நல்லா வச்சுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ் அப்பப்போ வந்து பிரெயின் டம்ப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அதையும் பிரெயின் டம்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பிரெயின் டம்போ இல்லை வந்து ஜேர்னலிங் மூலியமாவோ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதுக்காக டைம் எடுத்து உங்கள் கூட நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அது எல்லாத்தையும் உங்களை வந்துட்டு முன்னேற விடாமவும் அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்க விடாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கலையும் உங்கள் மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணுது, இந்த மாதிரி வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி உங்கள் எமோஷனல் ஹெல்த் எப்படி இருக்குது, மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் அடிக்கடி ஜேர்னலிங் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, உங்கள் மைண்டில் இருக்கிறது அப்படியே எழுதுறப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை நீங்களே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணுங்கள். அப்புறம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இது வராது, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன ஆகும், உங்களோட ஒர்த்தை வந்து கீழே இறக்கிக்கிறீங்க. இது வந்துட்டு நிஜமானமே நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்க டேலண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது மேபி, பட் ஆனால் உங்கள் டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குமா, நீங்கள் ஒவ்வொரு பர்சனுமே யூனிக் தான் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களால இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, என்னால் ஏர்ன் பண்ண முடியல, அவங்க வந்து இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க மெடல் வின் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இல்லையே, என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து என்னால் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், யூனிக்காக இருக்கும், அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும்.